வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நான் உங்கள் கூட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகி சூடான உடனேமும் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பல்லாரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சிவப்பு நிறத்தில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஓரளவு நல்லா செவக்க வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனேமும் புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்த உடனேமும் தக்காளி பழம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிய வெந்து வந்துடணும். அப்போம்போது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். கிட்ஸுக்கு அதிகமாக உரப்பு சேர்த்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இது கூட வரமிளகா கூட சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ஒரு 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. நான் அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஏற்கனவே ஊற வேற வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3 விசில் நல்லா விட்டு நல்லா ப்ரெஷர்லாம் போனால் விட்டு பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.